ஜனவரி 29, 2026 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெங்களூரை அடுத்து இருக்கிற திலக் நகர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு மாலை சுமார் 5:30 மணி இருக்கும். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒருத்தர் அப்படியே சோர்ந்து போன மாதிரி உள்ளுக்குள்ள நடந்து வராரு. உள்ள வந்தவர் முதல்ல கண்ணில் பட்ட போலீஸ்காரரை பார்த்து, சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யாரைங்க சார் பாக்குறதுன்னு கேக்குறாரு. அவரும் என்னப்பா விஷயம் ஏதுன்னு கேட்டபோது அவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு சமாதானப்படுத்தி அவரை உள்ள கூட்டிட்டு போய் ஹெட் கான்ஸ்டபிள் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் ஹெட் கான்ஸ்டபிள் என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டபோது மீண்டும் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. அவரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு பிறகு நடந்ததை சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் என்னோட குடும்பத்துல எல்லாருமே காணாம போயிட்டாங்க சார். என் அப்பா, அம்மா, என் தங்கச்சி 3 பேருமே திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னப்பா திடீர்னு காணாம போயிட்டாங்க, என்ன ஏதுன்னு விவரமா சொல்லு அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன சொல்றாரு, சார் என்னுடைய குடும்பம் விஜயநகர்ல வாழ்ந்து வராங்க சார். அவங்க நேற்று காலையில கிளம்பி இங்க என்னை பார்க்கறதுக்காக திலக் நகர் வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அதனால அங்க விஜயநகர்ல டெஸ்ட் பண்ண போது அவங்க திலக் நகர்ல இருக்கிற இந்த ஜெயதேவ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, அங்க நிறைய டெஸ்ட் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அப்பாவை அட்மிட் பண்ண வேண்டியது இருந்தால் எனக்கு சொல்றேன், அப்ப நீ வந்தா போதும்னு சொன்னாங்க சார். ஆனா நேத்து சாயங்காலத்துல இருந்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன், 3 பேருக்கு ஃபோனுமே ஸ்விட்ச்ட் ஆஃபாவே இருக்குதுங்க சார். அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா நேத்து காலையில வெள்ளனே கிளம்பி அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே இங்க ஜெயதேவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான் அந்த இளைஞன். போலீசார் அவனை சமாதானப்படுத்துறாங்க. அமைதியா இரு தம்பி, என்ன ஏதுன்னு நீ டீடைல்ஸ் சொல்லு, நாங்க போய் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்ன, ஊர் என்னன்னு டீடைல்ஸ் வாங்குறாங்க. வந்திருந்தவனுடைய பெயர் அக்ஷய், வயது 27. அவனுடைய அப்பா பேரு பீம்ராஜ் அப்படின்னும் அம்மா பேரு ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்றான். தன்னுடைய தங்கச்சி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய பேர் வந்து அம்ருதா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த டீடைல்ஸை வாங்கிட்டு அவங்களுடைய போட்டோ எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவன் தயாராக கொண்டு வந்திருக்கிறான் ஒரு குடும்ப போட்டோவை. அந்த போட்டோவை போலீஸ்காரங்க கொடுக்கிறான். போலீசார் உடனடியாக அதை வாங்கி அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாவற்றுக்கும் இவங்க காணாம போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. அப்படி இவங்களை எங்க பார்த்தா உடனடியாக திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்னு போலீசார் தகவல் கொடுக்கறாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும். அதற்கு பிறகு அக்ஷய்ட்ட மேலும் விசாரணையை தொடர்றாங்க. ஏப்பா இந்த ஜெயதேவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு சொல்றையே, உறுதியா தெரியுமா உனக்கு? இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் ஒரு 2-3 போட்டோவை காட்டுறான் அவனுடைய போன்ல. அது வந்து அவனுடைய தங்கை அமிர்தாவுடைய போன்ல இருந்து வந்த போட்டோஸ் வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. அதுல வந்து ஜெயதேவா மருத்துவமனை உடைய புகைப்படங்கள் அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, ஜெயதேவா மருத்துவமனைக்குள்ள ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் எடுத்ததும் இருக்கு. அத வந்து இவன் போலீசாருக்கு காட்டுறான். அவ பார்த்த போலீசார், ஏப்பா இது ஹாஸ்பிட்டலோட போட்டோ இருக்குது, எங்க உன்னோட அப்பா அம்மா எல்லாம் இதுல நிக்கலையா அப்படின்னு கேட்டபோது, சார் அவங்களே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க சார். அவங்க என்னங்க சார் அங்க டூர் சுத்தி பார்க்கவா வந்தாங்க, செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு இவன் கேட்டபோது போலீசாருக்கும் அது சரிதானே அப்படின்னு தான் தோணுது. சரி அப்படின்னு விட்டுட்டு அவனை அழைச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. ஒருவேளை வீட்டுக்கு நேரம் வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. அவன் வரும்போது வீடு எப்படி பூட்டப்பட்டிருந்ததோ அப்படிதான் பூட்டி இருக்குது. அப்புறம் அக்கம் பக்கத்துலயும் விசாரிக்கிறாங்க, அப்படிலாம் யாரும் வரல அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அவனை அழைச்சுக்கிட்டு நேரா
நேரா மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனைக்கு போய் போலீசார் அங்க விசாரித்த போது இந்த மாதிரி பீம்ராஜ் அப்படின்னு யாருமே அங்க அட்மிட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓபி செக்ஷனுக்கு இப்படி யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த டீடைல தேடிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சார் பீம்ராஜ் அப்படின்னு நேத்து யாருமே ஓபி எல்லாம் பார்க்க வரலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது போலீசாருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்போ அவனுடைய தங்கை அமிர்தா அனுப்பின போட்டோக்களையும் அந்த வீடியோவையும் பார்த்தா கண்டிப்பாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அந்த டேட் ஸ்டாம்ப் பார்த்தா கூட முதல் நாள் காலையில எடுத்ததாக தான் இருக்குது. ஆனா இவங்க மருத்துவமனையில ஓபி செக்ஷனுக்கு கூட போகல அப்படின்னாக்க மருத்துவமனைக்கு சேர்ந்தவங்களை யாராவது கடத்திட்டாங்களா அல்லது இவங்களே வேற எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இது தொடர்பாக இவங்கிட்ட அக்ஷய் கிட்ட மீண்டும் போலீசார் விசாரிக்கிறாங்க. திரும்பி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர் இவன்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே உன்னுடைய குடும்பத்தார் வரலைன்னு சொல்றாங்களே, அப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கான எவிடன்ஸ் நீ போட்டோ எல்லாம் வச்சிருக்கிற, அதனால ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு முன்னாடியே யாராவது பார்த்து தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அல்லது உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது திரும்பி ஊருக்கு போயிருப்பாங்களோ அப்படி ஏதாவது இருக்குமா, நீ ஊருக்கு மறுபடியும் எதுக்கும் போன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன போது அவன் மீண்டும் அவனுடைய அப்பா போனுக்கு அம்மா போனுக்கு தங்கச்சி போனுக்குலாம் அடிக்கிறான். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் ஊர்ல இருக்கிற தங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவருக்கு போன் பண்ணி கேட்ட போது அவர் சார் அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வெளியூர் போயிட்டாங்க, நான் எங்க போறீங்கன்னு கேட்டப்ப கூட மகன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாங்க சார் போனாங்க அப்படிங்கிறாங்க. அதுவே போலீசாருக்கு ஒரு நெருடலாக இருக்கு. இவன் அக்ஷய் நேற்று காலையில கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அங்க பக்கத்து வீட்டுக்காரரோ 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்த போது ஏற்கனவே ஒருத்தர் தகவல் சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, சார் நான் பார்த்தப்போ இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பேசினேன், இந்த மாதிரி மகன் வீட்டுக்கு கிளம்பி போக போறோம்னு சொன்னாங்க, ஆனா போகல. ஏன்னா அன்றைக்கு இரவு என்னுடைய மனைவி அவங்க மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதனால அன்றைக்கு அவங்க காலையில ஊருக்கெல்லாம் போகல சார், அவங்க போன்ல கேட்டப்ப நான் போக போறேன்னு சொன்னாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது இந்த கேஸ்ல ஒரு புது குழப்பத்தை உண்டாக்குது. அப்போ அவங்க கிளம்பி ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே இது எழுப்புது. இத அந்த ஊர் போலீஸ்காரங்க திலக் நகர் போலீஸ்காரங்களுக்கு சொல்றாங்க. இவர் மீண்டும் இந்த அக்ஷய அழைச்சு விசாரணையை மேற்கொள்றாரு. இப்ப போலீசாருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, யாராவது அக்ஷயுடைய குடும்பத்தார கடத்திக்கிட்டு போயிட்டாங்களோ, அவங்களுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிள் போலீசார் விசாரிக்கிறாங்க. இவன் அக்ஷய் என்ன சொல்றான், சார் 3 நாளைக்கு முன்னாடிலாம் அவங்க கிளம்பி வரல, அங்க ஊர்ல தான் இருந்தாங்க, நேத்து காலையில தான் கிளம்பி வந்தாங்க சார் அப்படின்னு இவன் பிடிவாதமாக சொல்லவே, அவன் சொல்ற மாதிரி ஒருவேளை உண்மையிலேயே கிளம்பி இங்க யாராவது அவங்கள கடத்திக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற கோணத்துல இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு அந்த யோசனையும் வருது. குடும்பத்துல 3 பேர்த்த கடத்தினாங்க அப்படின்னா அப்ப அக்ஷயையும் கடத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயிடம் இதை சொல்றாரு. உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால உனக்கு பாதுகாப்பாக நான் ஒரு கான்ஸ்டபிளை போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அக்ஷயும் சரிங்க சார் அப்படிங்கிறான். அவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த அலுவலகத்துக்கு போறான், கூடவே கான்ஸ்டபிளையும் அழைச்சிட்டு போறான். அங்க கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்கிறாரு. மாலையில சுமார் 7-8 மணிக்கு பிறகு கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு அன்றைக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். கான்ஸ்டபிளும் அவனுடைய வீட்டிலேயே திண்ணையில படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில கான்ஸ்டபிள் எழுந்த போது இவன் ஏற்கனவே எந்திரிச்சு உட்கார்ந்து கான்ஸ்டபிளுக்கும் சேர்த்து சமையல் செய்தே வச்சிருந்திருக்கிறான். அங்க சாப்பிட்ட பிறகு மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டருக்காக காத்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் அவருடைய அறைக்குள்ள அழைக்கிறாரு. அறைக்குள்ள அழைச்சிட்டு மீண்டும் அவரு அக்ஷயிடம் விசாரணையை தொடங்குறாரு. எப்படி இவங்க இப்படி காணாம போயிருப்பாங்க அப்படின்னு அவர் விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீர்னு அக்ஷயுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த போனு அடிக்க ஆரம்பிக்குது. அது அடிக்க ஆரம்பிச்ச உடனேயே இன்ஸ்பெக்டருடைய அறை கதவுக்கு வெளியில நின்னுட்டு இருந்த அந்த கான்ஸ்டபிள் யாரு,
அக்ஷய்க்கு பாடி கார்டா அனுப்பியிருந்தாங்கல்ல, அந்த கான்ஸ்டபிள் திடீர்னு ஓடி வந்து இன்ஸ்பெக்டருடைய அறை வாசல்ல சடன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. அக்ஷயுடைய பாக்கெட்ல போன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் ஓடி வந்ததை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர், என்னையா என்ன அவசரம், இந்த ஓட்டம் ஓடி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவரு இன்ஸ்பெக்டருக்கு மிக அருகாமையில போய் அவர் காது கிட்ட மெல்லிய குரல்ல எதையோ சொல்றாரு. அதை சொன்ன பிறகு போலீசார் கான்ஸ்டபிளுடைய போனை வாங்கி மறுபடியும் ரீடயல் தட்டுறாரு. ரீடயல் தட்டுனா அக்ஷயுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த போன் அடிக்குது. அந்த போனை கொஞ்சம் எடுதம்பி அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அக்ஷய் வெலவெலத்து போன முகத்தோட அந்த போனை எடுக்கிறான். குடு, சும்மா குடு தம்பி அப்படின்னு சொல்லி போனை வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். வாங்கி பார்த்தா அது அவனுடைய போன் தான். ஆனா அந்த நம்பர் யாருது அப்படின்னா அவனுடைய தங்கையுடைய நம்பர். இவனுடைய போன்ல இரண்டாவது சிம்மாக தன்னுடைய தங்கையுடைய நம்பரை போட்டு வச்சிருந்திருக்கிறான். உடனடியாக இன்ஸ்பெக்டருக்கு ரைட்டு, இதுல ஏதோ விஷமத்தனம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. உடனடியாக அக்ஷய தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. முதல்ல அக்ஷய் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் இந்த சிம் கார்டு வந்து என் தங்கச்சி தான், ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தப்ப என்கிட்ட கொடுத்தா சார், நான் செகண்ட் சிம் வேணும்னு சொன்னேன், அதனால அவகிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இன்ஸ்பெக்டர் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இவனை அக்ஷய மீண்டும் மீண்டும் துருவி துருவி விசாரிக்கிறாரு. இவன் முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பிக்கிறானே ஒழிய, ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவே மறுக்கிறான். அவன் சொன்ன கதையவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதற்கு பிறகுதான் இன்ஸ்பெக்டர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி, இவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. போலீசார் அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணையை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத அக்ஷய், சார் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார்னு அலறான். அதற்கு பிறகு, சார் அவங்க 3 பேர்த்தையும் நான் தான் சார் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். அதை கேட்டு போலீஸ்காரங்களே ஆடி போறாங்க. ஏண்டா உன் குடும்பத்தையே கொண்டு விட்டு உன் குடும்பத்தை தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்க கூடயே சுத்திட்டு இருந்தையாடா 3 நாளா அப்படின்னு அவனை விட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவன்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றா, ஒண்ணு விடாம சொல்லணும் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவன் நடந்ததையெல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நான் அடிப்படையில் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வந்து நிறைய தொழில்கள் செய்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்குது. அவர் வந்து விஜயநகர்ல கோட்டூர் பகுதியில் இருக்கிற எங்க வீட்டுல எங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. நான் தான் வந்து பிசினஸுக்காக இங்க திலக் நகர் வந்திருக்கிறேன். இங்க நான் வந்து தனியாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். என்னுடைய பிசினஸ் அவ்வளவு சரிவர இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு. அதனால கடந்த 1 வருஷமாகவே அப்பா கிட்ட நான் போய் அப்பப்போ பணம் வாங்கிட்டு வர்றது வழக்கமா வச்சிருந்தேன். நானு கடந்த 2-3 மாசமா எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பிசினஸ் பொழிஞ்சு போச்சு, நான் வேற பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், நீங்க கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பாவோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க சார். நானும் சரி கையில் இருக்கும்போது கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் விஜயநகர்ல இருக்கிற எங்களுடைய இன்னொரு சொத்தை வித்தாருங்க சார். 1 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு அதை வித்தாரு. அதை வித்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அப்பா அவர் என்ன சொன்னார்னா, ஏப்பா வர்றவனத்தை பூரா நான் வந்து உனக்கு கொடுக்க முடியாது, உன் தங்கச்சி கல்யாணம்லாம் வருது, அதை முடிச்சுட்டு நான் உனக்கு தர்றேன், ஒரு அமௌண்ட் தர்றேன், ஆனா 1 கோடியெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். பரவாயில்லைன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் அடிக்கடி வீட்டுக்கு போய் எங்க அப்பாட்ட அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தேன். போகும்போது வரும்போதெல்லாம் 5-10 பணமும் வாங்கிட்டு வர்றதை வழக்கமாக தான் வச்சிருந்தேன். இப்படித்தான் போன வாரமும் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். சரியா சொன்னா ஜனவரி 25ஆம் தேதி நான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும்னு கேட்டபோது, இரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, முடிச்சுட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு ஜனவரி 27ஆம் தேதி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து எங்க அப்பா கிட்ட மறுபடியும் இந்த பணத்தை ஞாபகப்படுத்தினேன். எங்க அப்பா வாயத்தை
திறக்கிறதுக்குள்ள எங்க அம்மா குறுக்கிட்டு, டேய் என்னடா சும்மா பணம் பணம்னு உயிரை எடுக்கிற, உன் தங்கச்சியை நாங்கெல்லாம் கரையேற்ற வேண்டாமா, என்ன பேசிட்டு இருக்கிற நீ, முதல்ல கல்யாணம் முடியட்டும் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் கையில எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நீ எவ்வளவு கடன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க கொடுக்க முடியும், கொடுக்கறவனத்தையெல்லாம் கொண்டுகிட்டு போய் உன் கடன் அடைக்கிறதுக்கு கரைச்சு விட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட திரும்பி, இங்க பாருங்க இவன் போக்கே சரியில்லை, எந்த பிசினஸ் இவன் ஆரம்பிச்சாலும் 50 லட்சம் 40 லட்சம் நஷ்டத்தை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மள உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், இந்த தடவை நீங்க ஸ்ட்ரிக்டா அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு கேட்டுட்டு அடுத்ததா என்ன தொழில் ஆரம்பிக்க போறான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, அதுவும் சரிதான் தம்பி, சரி நீ ஒன்று பண்ணு, நீ ஊருக்கு போயிட்டு எவ்வளோ கடன் வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போடு, அப்புறம் நீ ஏதாவது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கிறியா, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா அது தோராயமாக எவ்வளோ செலவாகும், எவ்வளோ அதில் ரெவன்யூ வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் மாதிரி போட்டு என்கிட்ட காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பா உங்ககிட்ட நான் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்லாம் காட்டணுமான்னு கேட்டபோது, எப்படியும் நீ பேங்க்ல காட்டுவே இல்லை, இந்த பணம் மட்டுமே உனக்கு பத்தாதுல்ல, பேங்க் லோன் எடுத்து தானே ஆகணும், அதுவும் என் பேர்ல தான் நீ எடுக்கணும், அதனால நீ பண்ணுப்பான்றாரு. அப்போ குறுக்கிட்ட அவனுடைய அம்மா, ஏங்க நீங்க கம்மிடுங்க, இதென்ன அவன் ஜௌரியத்துக்கு நீங்க கொடுப்பீங்களா, டேய் உனக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாதுடா, உன்னால ஆனதை பாடுறா அப்படின்னு சொல்லி கடுப்பாகி அவங்க அம்மா இவனை திட்டுறாங்க. இருந்தாலும் இவன் விடேன்னு மீண்டும் மீண்டும் பணம் பணம்னு கேட்டபோது அவனுடைய தங்கையும் குறுக்கிட்டு, ஏன்னா அப்படி உயிர் எடுக்கிற, பணம் பணம்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவனும் குறுக்கிடுறா. இவங்க 2 பேரும் சத்தம் போடுறத பார்த்தா அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆகி, உனக்கு பணம் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, கிளம்பி போடா முதல்ல அப்படின்னு அவனை வெளியேற சொல்றாரு. அவன் அப்படியே அமைதியாக போய் ஹால்ல சோஃபால உட்கார்ந்துடுறான். அதற்கு பிறகு கோவத்துல அவங்க அப்பா கிளம்பி அவரு வெளியில போயிடுறாரு. அவரு பில்டிங் எல்லாம் வாடகை கொடுத்துருக்கிறாரு. அந்த பில்டிங்ல போனார்னா காலையில இருந்துட்டு சாயங்காலம் 7-8 மணிக்கு மேலதான் வருவது வழக்கம். அவர் கிளம்பி போன பிறகு அவனுடைய தங்கச்சியும் கல்லூரிக்கு கிளம்பி போயிடுறா. அதற்கு பிறகும் இவன் சோஃபாலேயே குர்ரான்னு உட்கார்ந்து இருக்கிறான். இப்படியே உட்கார்ந்து பார்த்தாவது தன்னுடைய தாயார் வந்து தன்னைய சமாதானப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அம்மா இவனை கண்டுக்காம நடையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவன் கிச்சனுக்கு போறான். அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. போய் அம்மாட்ட, அம்மா ஏமா இப்படி பண்ற, நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்ச போது அவங்க அம்மா இன்னும் ஆத்திரத்திலேயே இருந்திருக்கிறாங்க. ஆத்திரம் தீராதவங்களாக கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ எத்தனை பணத்தை இதோட தொலைச்சிட்ட தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கண்டபடி திட்டுறாங்க. தலையில இப்படி கையை வச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில வர்றான். வெளியில வந்தவன் நேராக பின்னாடி போறான். பின்னாடி அந்த கார்டன் இருக்கும் இல்லையா, அந்த கார்டன் கிட்ட போய் அங்க இந்த ஹாக்ஸா எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பீரோவை திறந்து ஹாக்ஸா பிளேட் ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தவன் அவங்க அம்மா அந்த பக்கம் அடுப்பு கிட்ட நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அழுங்காம வந்தவன் அந்த ஹாக்ஸா பிளேடை வச்சு கழுத்தை ஒரே அறுக்கிறான். அந்த அம்மா கத்த கூட முடியாம அந்த ஹாக்ஸா கழுத்தை அறுத்தது இல்லையா, அதுல அப்படியே அந்த பிளட்ல சோக் ஆகி அப்படியே மூர்ச்சை ஆகிறாங்க. அப்படியே தரையில ரத்த வெள்ளத்துல விழறாங்க. ஆனாலும் இவனுக்கு ஆத்திரம் தீரல. கிச்சன்ல இருந்த கத்தி எடுத்து அவங்க அம்மா முகத்தை பயங்கரமா கீறான். அதற்கு பிறகு போய் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஹால்ல உட்கார்ந்து இருந்தவன் பிறகு சுயநினைவு வந்தவனாக ரூமுக்கு போறான். நீட்டா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறான். மாலை சுமார் 6 மணி அளவுல கல்லூரிக்கு போயிருந்தாலே அவனுடைய தங்கை திரும்பி வர்றா. அவன் தங்கச்சி வீட்டுக்குள்ள திரும்பி வந்த உடனே அவன் கதவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்தவன் தங்கச்சி உள்ள வந்த உடனே ஹால்லையே வச்சு அவளை பின்னாடி இப்படி பிடிச்சு கழுத்தை நெரிச்சு இப்படி ஹாக்ஸா பிளேட வச்சு அறுத்தறான். அவளும் ரத்த வெள்ளத்துல சரியறா. அதற்கு பிறகு வெயிட் பண்றான். இரவு சுமார் 9 மணி அளவுல அவனுடைய அப்பா வராரு. தங்க பில்டிங்ல இருந்து வந்தவரை வீட்டுக்குள்ள ஹால்குள்ள வர்றாரு. வரும்போதே அவருடைய மக செத்து கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்து அவர் அலற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒளிஞ்சிருந்தவன் அப்படியே வந்து அதே மாதிரி அவங்க அப்பாவையும் பிடிச்சு கழுத்தை அறுத்தறான். அவரும் ரத்த வெள்ளத்துல சரியறாரு. அதற்கு பிறகு அவன் பண்ணதான் கொடுமையிலும் கொடுமை.
அவனுக்கு இவங்க 3 பேரும் தனக்கு பணம் கொடுக்கலையேங்கிற ஆத்திரம் தாங்க முடியல. அதுக்கு பிறகு அவன் அந்த கிச்சன் நைஃப் எடுத்துட்டு வந்து 3 பேருக்கு முகத்தையும் பயங்கரமா சிதைக்கிறான். அதற்கு பிறகு அவன் என்ன பண்றான், போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அறையில போய் படுத்து தூங்குறான். 3 கொலைகளை செய்திருக்கிறோங்கிற எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம படபடப்பும் இல்லாம போய் படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு நேராக கடைக்கு போறான். கடைக்கு போய் இந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்கு இல்லையா, கான்கிரீட்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த ட்ரில்லிங் மிஷினை, பிரேக்கர் மிஷினை வாங்கிட்டு வரான். வாடகைக்கு எடுத்துட்டு வரான். அந்த பிரேக்கர் மிஷினை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு டிவியை ஃபுல் வால்யூம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பின்னாடி இருக்கிற சமையல் ரூம் ஒட்டி இருந்த ஒரு அறையில ஒரு குழி தோண்ட ஆரம்பிக்கிறான். டிவி வால்யூம் ஃபுல்லா இருந்ததுனால இவன் ஃப்ளோரிங்க தோன்றது பெரிய அளவுல வெளியில தெரியல. ஒரு 10 அடி அளவுக்கு ஆழமாக குழியை தோண்டிட்டு இவங்க 3 பேர்த்து பாடியையும் கொண்டு வந்து அந்த குழிக்குள்ள போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். மூடிட்டு அதற்கு பிறகு மீண்டும் குளிச்சுட்டு படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு தன்னுடைய ஊருக்கு கிளம்பி வந்துடுறான். அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் தன்னுடைய வீட்டில் இருந்திருக்கான். ஜனவரி 28ஆம் தேதி வீட்டில் இருந்துட்டு 29ஆம் தேதி வழக்கம் போல ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவன் புகார் கொடுக்க வந்திருக்கிறான். இதையெல்லாம் கேட்ட பிறகு போலீசார் அரண்டு போறாங்க. இவ்வளவு கொடூரகாரனடா நீ, குடும்பத்தையே கொன்னு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு கூலா வந்து நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உனக்கு யாராவது அக்கம்ப்ளிஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் அவனை விசாரிக்கிறாங்க. இவனுக்கு துணை போனதாக இவனுடைய தாய் மாமாவை போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. இவனுடைய வாக்குமூலத்தை வச்சு அந்த தாய் மாமா இவனுக்கு கொலை பண்றதுக்கெல்லாம் கூட வரலையா. இவன் 3 பேர்த்த கொன்ன பிறகு இவன் என்ன பண்ணிருக்கான், போன் பண்ணி இந்த பாடி எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு இவனுடைய தாய் மாமா கிட்ட ஐடியா கேட்டிருக்கிறான். தாய் மாமாவுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஆகாதான். அது மட்டும் இல்ல, இவனுடைய பிசினஸுக்கு இவன் பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தான்ல, அதுல தாய் மாமாவுக்கும் ஒரு ஷேர் தரேன்னு இவன் சொல்லி இருக்கிறான். அதை கேட்ட தாய் மாமா தான் இப்படி மிஷினை வாங்கியாந்து குழி தோண்டி புதைச்சிரு, அப்புறம் நீ போய் உங்க ஊர்ல போய் இப்படி கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்திருக்கிறாரு. கொலை செய்ததுக்காக அக்ஷயையும் அவனுக்கு குற்றம் செய்வதற்கு ஐடியா கொடுத்ததுக்காக அவனுடைய தாய் மாமாவையும் பிடிச்சு உள்ள தள்ளி இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கு தொடர்பான எந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டாப்ல அப்டேட் பண்றோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் வேற வீடியோ சந்திக்கிறேன்.